ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 4th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷில் ஃபஸ்ட் லெசன் அ வேர்ல்டு வித் ரோபோட்ஸ். அ வேர்ல்டு வித் ரோபோட்ஸ். ஸோ இதில் வந்து பாருங்கள், நிலா அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு ரோபோட் இருக்குது. ஹாய், ஐ எம் நிலா. ஐ லைக் மேக்கிங் ரோபோட்ஸ். டு யூ அப்படின்னு சொல்லி நிலா கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே மை லிட்டில் பிக்ஷனரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் சில வேர்ட்ஸு, அந்த வேர்ட்ஸுக்கான மீனிங்கு. லேசி, இப்போ அந்த படத்தில் பார்க்குறப்ப உங்களுக்கு தெரியுது இல்லைங்களா, ஒருத்தவன் லேசியாக சோஃபாவில் உட்காந்துட்ருக்கான் சாஞ்சிட்டு. ஸோ லேசினா நாட் ரெடி டு டூ எனி ஒர்க், எந்த வேலையும் செய்கிறதுக்கு தயாராக இல்லாதவங்கள தான் லேசின்னு சொல்லுவோம். அடுத்தது சாக், அ லார்ஜ் பேக் யூஸ்டு ஃபார் ஸ்டோரிங் அண்ட் கேரிங் குட்ஸ். சாக் அதாவது நம்ம வீட்டில் சாக்குன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதில் வந்து நம்ம பொருட்களை வந்து போட்டு கட்டி வச்சுக்கலாம். லைக் தானியங்கள், நெல், மல்லாட்டை அந்த மாதிரிலாம் போட்டு கட்டி வைப்போம் இல்லையா. ஸோ ஸ்டோரிங் அண்ட் கேரிங் த குட்ஸ்க்கு யூஸ் பண்ணுற ஒரு பேக் தான் அது. அடுத்தது ரேக், எ ஸ்டாண்ட் டு கீப் திங்ஸ். ரேக்னால் வந்து ஒரு ஸ்டாண்டு மாதிரி, அதில் நம்மளுடைய பொருட்கள் எல்லாம் வச்சுக்க முடியும். தென் ஹியூமனாய்டு, சம்திங் தட் லுக்ஸ் லைக் ஹியூமன். ஸோ இது பார்க்குறதுக்கு நம்மளுக்கு மனுஷ மாதிரியே இருக்குது. ஸோ சம்திங் தட் லுக்ஸ் லைக் ஹியூமன், அதை தான் நம்ம ஹியூமனாய்டு சொல்லுவோம். தென் எக்ஸ்போ. எக்ஸ்போனா என்ன? அ லார்ஜ் இன்டர்நேஷ்னல் எக்ஸிபிஷன். எக்ஸ்போன்றது ஒரு எக்ஸிபிஷன். இது வந்து எந்த கண்ட்ரிலேருந்து வேணாலும் வைப்பாங்க. ஸோ இன்டர்நேஷ்னல், எந்த நேஷன் வேணாலும் போய்ட்டு எக்ஸிபிஷன் வைக்கலாம். ஸோ அதுதான் வந்து எக்ஸ்போ. ஓகே, லெட் அஸ் லேர்ன் த ட்ரிக் ரோபோட். இதுதான் நம்ம லெசன். இப்போ லெசனுக்குள்ளே போயிடலாம் ஸ்ட்ரைட்டாக. விக்கி வாஸ் அ லேசி பாய். ஹி நெவர் டிட் இஸ் ஹோம்ஒர்க் ஆன் டைம். இப்போ என்ன சொல்கிறாங்க, விக்கி வந்து ஒரு சோம்பேறியான பையனாக இருந்தான். அவனுடைய ஹோம்ஒர்க்கை கரெக்டான டைமில் அவன் முடித்ததே இல்லை. ஹி நெவர் கெப்ட் ஹிஸ் திங்ஸ் பேக் இன் த ரைட் பிளேஸ். அதே போல் எந்த பொருட்களை எடுத்தாலும் கரெக்டாக எடுத்த இடத்துலையும் வைக்க மாட்டான். ஹி ப்ளீடட் வித் ஹிஸ் ஃபாதர் டு பை ஹிம் அ ரோபோட் டு டூ ஹிஸ் ஒர்க். அப்போ அவங்க அப்பா கிட்ட என்ன பண்ணுறாங்கன்னா, எனக்கு ஒரு ரோபோட் வாங்கி கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறான். விக்கிஸ் ஃபாதர் வாண்டட் ஹிம் டு பிகம் அன் ஆக்டிவ் பாய். ஸோ விக்கியோட அப்பா என்ன நினைக்கிறாருன்னா, விக்கி வந்து லேசியாக இல்லாமல் அவன் வந்து ஆக்டிவாக ஆகணும் அப்படின்னு சொல்லி விக்கியோட அப்பா நினைக்கிறார். ஸோ ஹி பாட் ஹிம் அ ட்ரிக் ரோபோட். அதனால் அவர் என்ன பண்ணார், அவனுக்கு வந்து ஒரு ட்ரிக் ரோபோட்டை வாங்கி கொடுக்குறாரு. விக்கி டிட் நாட் நோ தட் இட் வாஸ் அ ட்ரிக் ரோபோட். விக்கிக்கு தெரியல அது வந்து ஒரு ட்ரிக் ரோபோட்டுன்னு சொல்லி. ஸோ ஹி வாஸ் கிளாட் டு ஹாவ் அ ரோபோட் டு டூ ஆல் இஸ் ஒர்க். அப்போ அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, என்னோட ஒர்க் எல்லாமே இனிமேல் ரோபோட்டே வந்து பார்த்துக்கும் அப்படின்னு சொல்லி அவ்வளோ சந்தோஷமாக இருந்தான். ஸோ அப்போ விக்கி, ஐ ஹவ் பாட் யுவர் ரோபோட். திஸ் இன்டெலிஜென்ட் ரோபோட் வில் டூ ஆல் யுவர் ஒர்க், என்ஜாய். அப்போ அவங்க அப்பா என்ன சொல்கிறாருன்னா, விக்கி நான் வந்து உனக்கு ரோபோட் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த ரோபோட் வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட்டான ரோபோட்டு. உன்னுடைய எல்லா வேலைகளையும் இந்த ரோபோட்டே செஞ்சு முடிச்சிடும் அப்படின்னு சொல்லி அப்பா சொல்கிறாரு. அடுத்தது விக்கி இஸ் எக்ஸைட்டட் டு டெஸ்ட் இஸ் நியூ ரோபோட். விக்கிக்கு அப்போ ஓகே, அப்போ சொன்னார் இல்லையா, அப்போ நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி விக்கி யோசிக்கிறான். இப்போது விக்கி என்ன கேட்குறான்னா, ஐ எம் ஹங்க்ரி, ப்ரிப்பேர் சம் சாலட் ஃபார் மீ அப்படின்னு சொல்லி விக்கி கேட்குறான் ரோபோட் கிட்ட. உடனே ரோபோட் என்ன சொல்லுதுன்னா, ஐ டு நாட் ஈட் சாலட், ஸோ ஐ கேனாட் மேக் இட். நான் வந்து சாலட் சாப்பிட மாட்டேன், அதனால் எனக்கு சாலடும் எனக்கு செய்ய தெரியாது அப்படின்னு ரோபோட் சொல்லிடுது. வாட், யூ ஆர் அ ரோபோட், யூ கேன் நாட் ரெஃப்யூஸ் மீ க்ளீன் மை ரூம். அதாவது டு யூ வாண்ட் மீ டு ஸ்ட்ரெயின் மை பேக், ஐ கேனாட் டூ தட் அப்படின்னு சொல்லிடுது. அதாவது என்னென்னா, விக்கி ரோபோட் கிட்ட அந்த மாப் போட சொல்கிறான் அவங்க வீட்டுக்கு ஃபுல்லாக. ஸோ அப்போ அந்த ரோபோட் என்ன சொல்லிடுனா, என்னுடைய பேக்கை வந்து ஸ்ட்ரெயின் பண்ணலான்னு நீ பார்க்குறியா, ஐ கேனாட் டூ தட் அப்படின்னு சொல்லிடுது. என்னாலலாம் வளைஞ்சு நெளிஞ்சுலாம் வேலை செய்ய முடியாது. ரியலி ஐ கேனாட் பிலீவ் திஸ், அட்லீஸ்ட் சார்ஜ் மை ஃபோன். என்னால் நம்பவே முடியல, அட்லீஸ்ட் என்னோடய ஃபோனையாவது நீ சார்ஜ் பண்ணி கொடு. why don't you do that yourself, I must make some calls. ஏன் நீ உன்னாலே இதெல்லாம் செஞ்சுக்க முடியாதா, எனக்கு வந்து சில கால்ஸ் எல்லாம் வரும், அதனால் நான் வந்து ஐ வாண்ட் டு மேக் சம் கால்ஸ் அப்படின்னு சொல்லி ரோபோட் சொல்லுது. ஐ ஹாவ் அ ஹெட்ஏக் நவ், கெட் மீ அ கப் ஆஃப் ஹாட் டீ அப்படின்னு விக்கி கேட்குறான். உடனே ரோபோட் என்ன சொல்லுது, மை பேட்ரி இஸ் ட்ரைனிங் பை லிசனிங் டு யூ, ஃபர்ஸ்ட் யூ சார்ஜ் மை பேட்ரி. நீ சொல்கிறது கேட்டு என்னுடைய பேட்ரியே வந்து தீர்ந்து போயிடுச்சு, அதனால் சார்ஜ் பண்ணு அப்படின்னு சொல்லி ரோபோட்டு சார்ஜ் போட படுத்துக்கிச்சு. ஐ எம் டயர்ட் ஆஃப் யூ, ப்ளே மீ அ ப்ளசன்ட் சாங், ஐ வாண்ட் டு ரிலாக்ஸ். உன்னால் எனக்கே ரொம்ப டயர்டாகிடுச்சு, அதனால் எனக்கு ஒரு நல்ல ப்ளசண்ட்டான சூப்பரான சாங் வந்து போடு அப்படின்னு சொல்லி விக்கி கேட்குறான். தேட்ஸ் அ கிரேட் ஐடியா, வை டோன்ட் யூ ப்ளே மீ ஒன். அப்போ எனக்கும் வந்து நீ சாங் போடு அப்படின்னு சொல்லி விக்கியே திருப்பி அந்த ரோபோட் கேட்டுச்சான். ஸோ இந்த இடத்துல குழந்தைங்களாகிய உங்ககிட்ட நான் ஒரு விஷயத்த கேட்குறேன். டு யூ திங்க் இட் இஸ் அ குட் ரோபோட்? இது நல்ல ரோபோட்டுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஓ நோ டேட், ப்ளீஸ் செல் திஸ் ரோபோட், இட் இஸ் டோட்டலி யூஸ்லெஸ் அப்படின்னு சொல்லி விக்கி சொல்கிறான். உடனே அந்த ரோபோட் சொல்லு, எஸ் திஸ் டைம் ப்ளீஸ் செல் மீ டு அன் ஆக்டிவ் மாஸ்டர், ஐ டோன்ட் வாண்ட் டு ஒர்க் ஃபார் லேசி மாஸ்டர்.
கரெக்டு. என்னை வந்து ஒரு ஆக்டிவ் மாஸ்டர் கிட்ட வந்து விற்றுருங்க, இந்த மாதிரி லேசி மாஸ்டர் கிட்டலாம் எனக்கு விற்காதீங்க அப்படின்னு சொல்லி ரோபோட் சொல்லிச்சான். நோ மோர் ரோபோட்ஸ் ஃபார் மீ, ஐ வில் டூ ஆல் த ஒர்க் மை செல்ஃப். விக்கி என்ன சொல்கிறான்னா, இனிமேல் ரோபோட்ஸ் எல்லாம் எனக்கு வேணாம், என்னோட வேலையெல்லாம் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி விக்கி சொல்கிறாங்க. ரியலி இஸ் தட் why you did not help me? ஸோ உண்மையாவா, எதுக்காக நீ வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணலை அப்படின்னு சொல்லி கேட்குது. ஸோ இந்த ரோபோட் அவங்க அப்பா அவனுக்கு வாங்கி கொடுத்தது விக்கி அவனுடைய வேலைகளை அவனே செஞ்சுக்கிறதுக்கான ஒரு பாடத்தை புகட்டுறதுக்காக தான். அதுக்கு ஏற்ற மாதிரி அவனும் பாடத்தையும் கற்றுக்கினா அவனும் அவனுடைய வேலையை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கலாம். ஸோ இங்கே விக்கி வாண்டட் அ டேஷ் டு டூ ஆல் இஸ் ஒர்க் robot. Vicky's father bought a trick robot. Vicky decided to sell the robot at the end. Robot asked Vicky to sell him to an active master. Vicky pleaded his father to buy a robot. Yes, that's true. Vicky was an active boy. No, that is false. Yena Vicky was a lazy boy. Robot did not obey his master. Yes, correct. Vicky's father decided to change his son's character. That is also true. What kind of boy was Vicky? Vicky was a lazy boy. Who asked the robot to charge the phone? Vicky தான் வந்து ரோபோட்டை சார்ஜ் பண்ண சொன்னான். Whom did Vicky want to do all his work? ரோபோட் தான் அவனோட ஒர்க் எல்லாத்தையும் பார்க்கணும்னு விக்கி நினச்சான். How did Vicky change at the end? அவனோட வேலைகளை அவனே செய்யணும்னு நினச்சிட்டான். So he himself will do all his works. What did you learn from this lesson? நம்மளும் நம்மளோட வேலையை நம்மளே செஞ்சுக்கணும், அதுதான். We should do all our works by ourselves. Match the dialogue to the character. I will do all the work myself சொன்னது யாரு? விக்கி. First you charge my battery, இது சொன்னது ரோபோட். I have bought you a robotன்னு சொன்னது விக்கியோடைய அப்பா. The robot will do all your work. The robot will do all your work. இது வந்து ஃபாதர் சொல்கிறாரு, விக்கியோட ஃபாதர். Why don't you do that yourselfனு ரோபோட் விக்கியை கேட்டுச்சு. You want me to strain my back. Okay. Do you want me to strain my backனு ரோபோட் கேட்டுச்சு. Play me a pleasant song அப்படின்னு சொன்னது விக்கி. ஓகே, தட்ஸ் ஆல். இதோட இந்த லெசன் அண்ட் லெசனுக்கு ரிலேட்டடான கொஸ்டின் அண்ட் ஆன்சர், ட்ரூ ஆர் ஃபால்ஸ், சூஸ் த கரெக்ட் ஆன்சர், டயலாக் அண்ட் கேரக்டர் மேட்சிங், கேரக்டர் ஆர் ஸ்பீக்கர் நேம் எல்லாமே முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் பார்ட் இஸ் கிராமர், லெட் அஸ் பில்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தட் வில் சி.